ஏய் நில்லு நில்லு, எங்கே போகிற? அங்கே எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு, அங்கெல்லாம் போகக்கூடாது. கிளம்பு, நாளைக்கு வந்து குப்பையை எடுத்துலாம். கிளம்பு. நானே ஓட்டு போட தான் சார் போய்கிட்டு இருக்கேன். என்னது ஓட்டு போட போறியா? இங்கே ஓட்டு ஐடி கார்டு பார்ப்போம். ம் ம் பரவாயில்லையா? குப்பை பொறுக்கிற உங்களுக்கெல்லாம் ஓட்டோட அருமை என்னன்னு தெரிஞ்சிருக்கு. நாடு சீக்கிரம் முன்னேறிடும். சரி போ போ. இந்தா சார், என் ஒருத்தனை வச்சு எந்த கணக்கு பண்ணிடாதீங்க சார். என்னை போல் நூற்றுக்கணக்கான பேர் என் கூட ரோடமாக வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களெல்லாம் ஓட்டு போட போட்டால் நாங்களாம் ஓட்டு போட்டு என்ன பண்ண போகிறோன்னு கேட்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஓட்டு போட வச்சு தான் நாட்டோட தலையெழுத்து நிர்ணயிக்க முடியும். நான் இருக்கிற ஏரியாவில் நூற்றுக்கணக்கான பேர் இருக்கிறாங்கன்னா அப்போ டோட்டல் சிட்டி ஃபுல்லாக கணக்கு பண்ணி பாருங்க சார். அவங்களோட ஓட்டோட மதிப்பு என்னன்னு தெரியும். எங்கள் ஓட்டெல்லாம் அலட்சியமாக நினைக்காதீங்க சார். ஏம்மா முத்தாளிக்கு நம்ம ஆள் வந்திருக்காரு, என்னன்னு போய் பாருமா. பாய் பிளாஸ்டிக் 2 கிலோ. பிளாஸ்டிக் 2 கிலோவாம்மா? இல்ல பாய் 2 கிலோ. ஓ 2.5 கிலோவா? பிளாஸ்டிக் 2.5 கிலோ. வேற எதாவது இருக்காமா? பெட்டு பாட்டில் கொஞ்சம் இருக்கு பாய். பெட்டு பாட்டில் தண்ணி இருக்கா பாருமா. இருந்தா கீழே ஊற்றிட்டு வை, நீ மட்டும் அப்படியே வச்சுட்டு போற. பாய் பெட்டு பாட்டில் 4 கிலோ. பாய் கிட்ட போய் காசு வாங்கிக்கோங்க. எவ்வளோ பை ஆச்சு? 130 தான் ஆச்சு. ஐயோ என்ன இன்னைக்கு சரக்கு கம்மியாக போட்டிருக்க? அது ஒன்றும் இல்லை பாய், ஓட்டு போட்டு வரதுங்காட்டியும் கொஞ்சம் வெய்ய ஏறி போச்சு. அதனால தான் சரக்கு எடுக்க முடியல. நாளைக்கு பார்த்துக்கலாம் பாய். என்னது ஓட்டு போட்டு வரியா? சரி சரி. ஏம்மா நீ ஓட்டு போட போல? ஒன்றத்துக்கே இடம் இல்லை, நாங்கள் காவாமலை படுத்து தூங்கிட்டு இருக்கோம். இதில் நாங்கள் எங்கே ஓட்டு போடுறது? உன்ன மாதிரி ஆள்லாம் ஓட்டு போடாமல் இருக்கிறதுனால தான் நம்மளெல்லாம் யார் ஆள்றதுன்னு முடிவு எடுக்கிறதுல கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படுது. குடிகார புருஷனை வச்சுட்டு புள்ளிங்களை வளர்க்க பெரும்பாடாக இருக்குது. என்ன போய் ஓட்டு போட சொல்கிறீங்க? ஏதோ யாருக்கிட்ட கையாந்து நிற்காம உழைச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்குங்க. நான் அது போதும் எனக்கு. ஓட்டுக்கிட்டெல்லாம் எனக்கு சரி வராதுங்க. ஆமாம், நீ என்ன பண்ணுவ? நீயே ஒரு வேளை சொத்துக்கோசரம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற. அக்கறை இருக்கிறவங்களே யாரும் வந்து கேட்கல, நான் சொல்லியே கேட்க போகிறேன். இந்த மைக்கை ஒன்று வச்சுக்கிட்டு இந்த சோஷியல் மீடியாக்காரங்க இருக்கிறாங்களே, அவங்க யார் நாகரிகமாக இருக்கிறாங்களோ கரெக்டாக அவங்கக்கிட்ட போய் தான் ஓட்டோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. அவங்க என்னடான்னா அந்த ஓட்டோட மதிப்பு என்னன்னு தெரிஞ்சிருந்தும் கொடுக்குற காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனால் இவங்கள மாதிரி ரோட்டோரத்தையும் நம்பி வாழ்கிறவங்கள எந்த மீடியாவும் கண்டுக்கிறது இல்லை. ஒரு ஓட்டோட மதிப்பு என்னன்னு அதை கண்டுக்காமல் இருக்கிறவங்கள்ட்ட தானே போய் கேட்கணும். அப்போ தானே அவங்களோட மனநிலை என்னன்னோ, இது வரைக்கும் எத்தனை எலெக்ஷனில் ஓட்டு போடாமல் இருக்காங்கன்னு இந்த சமுதாயத்துக்கு தெரிய வரும். அது எப்படி? அவங்கள ஒரு மனுஷனாக வச்சா தானே. 15,256 அடி உயரத்துக்கு போய் எலெக்ஷன் பூத்து செட் பண்ணி அங்கே இருக்கிற ஓட்டை கலெக்ஷன் பண்ணுற நம்ம அரசாங்கம் ரோட்டோரமாக கிடக்கிற லட்சக்கணக்கான வாக்கு சீட்டுகளை எப்படி தான் கண்டுக்காமல் இருக்காங்களோன்னு தெரியல.